Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இப்போ குழந்தைங்க ஏசி கிளாஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவ்வளோ பயப்பட வேண்டாம். ஆனால் நான் ஏசி ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இவ்வளோ அதிகபட்ச ஒரு வெப்பம் வருதுன்னும் போது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுமா? டைரெக்டாக ஒரு ஹீட்னால குளிர்பானங்களை உருவாக்குற கம்பெனிகள்லாம் சில அடிக்ஷனுக்காக சில இதை சேர்த்துருவாங்க. இப்போ நீங்கள் கோக் குடிக்காம எதெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்ஸை பாதிக்கும் இந்த ஹீட் அப்படின்றது சொல்ல முடியும்? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ள 2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா ஆசிரியர்களுக்குமே பார்க்குறேன், அவங்களுக்கும் சிறுநீர் பாதை கல், சிறுநீர் பாதையில் உபாதையோட வர்றாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆனால் வெயிலோட தாக்கம் குறையவே இல்லை, அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த வேர்க்கிறது எல்லாமே. இப்போது குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னும் போது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை பேராக இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு மாறுதல் தெரியுது உடலில் அப்படின்னா உடனே பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் இந்த வெயிலுக்காக? வெயிலில் நம்ம டீஹைட்ரேஷன் தான் முதல்ல நம்ம கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது காலையில் குழந்தைங்களை எழுப்பின உடனே, இப்போ அவங்க பல்ல தேய்ச்ச உடனே ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அவங்கவுங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 40 கிலோக்கு மேலேனா 1 லிட்டராகவே நீர் மோர் கொடுத்து பழகலாம். என் குழந்தைக்கு ஆஸ்மா வரும், சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க குடிக்கிற மாதிரி தண்ணியை காலையில் சோறை வேக வச்சு கூட வடித்து அந்த தண்ணீரில் 2 உப்பு போட்டு, அந்த சால்ட்டும் வாட்டரும் இந்த வெயிலுக்கு வெக்கைக்கு ரொம்ப அதிகம். இப்போ குழந்தைங்க ஏசி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவ்வளோ பயப்பட வேண்டாம். ஆனால் நான் ஏசி ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் வேர்க்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னா பள்ளிகளே அந்த வாட்டர் பெல்லுன்னு ஒன்று வச்சுருக்கு. பெல் அடித்து அந்த நேரத்துக்கு குழந்தைங்களை குடிக்க வைக்கவும், அந்த நேரத்தில் அவங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு அவங்க குழந்தைங்க அதை ஒரு அனுமதி கேட்டால் அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஸ்கூலில் நினச்சி அவங்கள திட்டாமல் அவங்க அடுத்த தடவை கேட்காம போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க ஒன்றுக்கு போகிறதுக்கு அவங்கள தாராளமாக அலோவ் பண்ணணும். ஆசிரியர்களுக்குமே பார்க்குறேன், அவங்களுக்கும் சிறுநீர் பாதை கல், சிறுநீர் பாதையில் உபாதையோட வர்றாங்க. பெண்கள்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட வர்றதை பார்க்குறேன். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறது அவங்களும் குடித்து குழந்தைங்களையும் குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். இப்போ பள்ளியில் கிடைக்கிற அந்த பிரேக் நேரத்தில் நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க வச்சுட்டு கூட அடுத்த கிளாஸுக்கு டீச்சர்ஸ் மாறி போகலாம். ஓகே ஓகே டாக்டர், சூப்பர். ஸோ இப்போ வெயிலோட தாக்கம் எப்படா குறையும் அப்படின்ற இதில் தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே, வீட்டில் இருக்கிறவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்னினோ வரப்போகுது. ஸோ இது தமிழ்நாட்டில் அதிகப்படியான வறட்சியை கொண்டு வரும், நவம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பருக்கு அப்புறமா வெள்ளம் வரும், 2015 வந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இதை எப்படி சமாளிக்க போகிறோம், ஒரு வெயிலும் வருது, அதிகப்படியான வறட்சியும் வருது, உணவெல்லாம் கிடைக்காம போகலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வெள்ளமும் வரப்போகுதுன்னும் போது இப்போலேருந்தே அதுக்கு தயாராக முடியுமா? இப்போலேருந்தே சிலதை சரி செஞ்சோம் அப்படின்னா பின்னாடி எல்னினோ வருது அப்படின்னும் போது அந்த டைமில் வறட்சி காலங்களில் நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்லை உடலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம்னா என்னெல்லாம் இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்றது மருத்துவ ரீதியாக சொல்லுங்கள் டாக்டர். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தில் இப்போ மே மாதம் கூட ஒரு சில நாட்கள் மழை பெஞ்சுது, மறுநாளே வெயில் கொளுத்துச்சு. 3ஆவது நாள் உடனே ஒரு மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு வெக்கையோட தணிப்பு இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கிளைமேட் இருக்குங்கிறத பொறுத்து அன்னன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அடாப்ட் பண்ணுறது தான் ரொம்ப அவசியம். இப்போ மழை பெஞ்ச அன்னைக்கு தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, குடிக்காமல் விட்டுருந்தா தப்பு இல்லை, குடித்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் மழை பெஞ்ச மறுநாள் வெயில் அடிக்கிறப்ப நீங்கள் தண்ணி குடிக்கலாம். சாயந்தரம் 5:30 மணிக்கே உங்களுக்கு காமிச்சிடும். நிறைய பெரியவங்களுக்கு தலைவலி வரும், நீர்ச்சுளுக்கு வரும், அடிவயிறு வலி வருது அப்படிம்பாங்க. அப்புறம் மறுநாள் மலச்சிக்கல், இந்த மாதிரி இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு நிறைய அறிகுறிகள் தென்படும். காரணமே இல்லாமல் களைப்பாக இருக்கும், கொட்டாவியாக வரும். வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கலன்னா வர்ற சிம்டம்ஸ். வீட்டில் இருக்கும்போது வெளியில் போனால் மயக்கம் போட்டு விழுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கவுங்க உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதோ அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை உடனே ஏன் இன்றைக்கி இப்படி இருக்குது, அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தொலைக்காட்சிகளில் நாளைக்கு 3 டிகிரி வெப்பம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி கூட குடிக்கணும்னு இப்போவே முடிவு பண்ணிக்கணும். அந்த வெக்கைக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி காய்கறி பழங்களை நம்ம விடவே கூடாது. இந்த கோடை காலங்களில் முக்கியமாக ஆட்டோ ஓட்டுநரோ சாலையில் போகிற சேல்ஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் அந்தந்த மர நிழல்களில் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற அத்தனையும் இருக்குது. நுங்குலேருந்து பதநீர்லேருந்து வாழைப்பழம், கொய்யாப்பழம், மோர்
கஞ்சி இதெல்லாம் கூழ்லாம் சென்னையில் பழையபடி விற்கிறதே பார்க்குறேன். டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க எங்கே போய் டீ குடித்தாலும் டீ ஆர்டர் பண்ணும்போதே ஒரு 3 கிளாஸ் தண்ணியை குடிச்சிக்கலாம். சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் அந்த டீ ரெடி ஆகிற நேரத்தில் தண்ணீர் நிறைய குடிச்சிட்டு டீயோ காஃபியோ குடிக்கிறது நல்லது. அந்த மாதிரி எங்கே போனாலும் தண்ணி, வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம், அங்கே தண்ணி கேன் இருக்குதா, நல்ல தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பும்போது, வெளியே வரும்போது, வேலையை முடிச்சுட்டு வெளியிடும்போது நல்ல தண்ணியை குடிச்சிட்டு வெளியில் போகிறத பழக்கமாக வச்சுக்கணும். தண்ணி கையில் கொண்டு போகாதவங்க. ஸோ இந்த மாதிரி வறட்சியை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தால நம்மளை பொறுத்தவரை சென்னையில் இப்போ ஒரு 75% நீர்நிலைகள் வந்து தண்ணியோடு இருக்கிறதுனால நீர் பஞ்சம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் அவங்க மழை காலம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். குடிக்கிறப்ப சுத்தமான தண்ணியை பருக பார்க்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமீபத்தாக என்னோடய ப்ராக்டிஸில் பார்க்குறது, ஏழையான மக்கள் இருக்க இடத்துல இருந்து பேதி நோய் வரல. இந்த ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கிற வசதியான வீடுகளில் தான் பார்க்குறேன். அப்போ அவங்க ஃபில்டரை மாற்றுறாங்களா, அல்லது சின்ன மழை பெஞ்சு கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் வரும்போது அவங்க ஃபில்டரை கண்டிப்பாக பயன்படுத்துறது நல்லது. அந்த ஒருவேளை அதை தாண்டி மழை பெஞ்சு கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் நிற்கிற மாதிரி தண்ணி தேங்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க போர்வெல்ல ரோட்டில் உள்ள தண்ணிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிணத்துல அந்த தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களாம் காய்ச்சி பறிக்கலாம். அந்த ஒரு வாரத்துக்கு கிரவுண்ட் ப்ளஸ்லேருந்து கீழே ஃபில்டர், நேச்சுரல் ஃபில்டர் மூலமாக நிலத்தடி நீர் நிலத்தடி நீராக அது மாறுற வரைக்கும் அவங்க வந்து தண்ணீரை காய்ச்சி பருகிறது. ஆர்ஓ பிளான்ட் இருக்க வீடுகளில் வர்ற, அதுவும் வயதிகர்கள்லாம் பேதியில் வருவாங்க. வந்தால் 3 நாள் 4 நாள் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் அவங்க தவிர்க்க முடியும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த எல்னினோ வருது, அதிகப்படியான வறட்சி வரப்போது, அதிகப்படியான வெயில் வந்து கொளுத்த போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய கேள்விகள் வருது. ஸோ அதில் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அதிகபட்ச ஒரு வெப்பம் வருதுன்னும் போது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபெயிலியர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாச்சும் பாதிப்புகள் வரதா இருக்கட்டும், இந்த ஹீட்னால அது வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்லை, அப்படி டைரெக்டாக ஒரு ஹீட்னால ஒரு ஜெனரேஷன் இப்படின்னா ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகளில் எப்பொழுதுமே வெக்க இருக்குது. அங்கெல்லாம் இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்கான்னா அப்படி இல்லை. அதனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்லாம் பயங்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வரணும்னா தண்ணியே குடிக்காமல் போனால் தான் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் நேரத்தில் பேதியானால் உடனே டாக்டரை பார்க்கணும். அதுக்கு முன்னாலே அவங்க ஆர்ஓ எலக்ட்ரோஆர்எஸ் பாக்கெட் பவுடர் வாங்கி கரைச்சி குடிக்கலாம். நேச்சுரலாக அது மோர், சோறு வடித்த தண்ணி. இப்போ யாரை கேட்டாலும் சும்மையாவது சிட்டிக்குள்ளே டாக்டர் அட்வைஸ் பண்ண மோரை குடிங்கன்னு எனக்கு சளிப்பு வந்துரும்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சோறை வடிச்சிட வேண்டியதான். வீட்டில் வடித்து தண்ணி ஊற்றி, அதாவது குடிக்கிற மாதிரி நீரை மாற்றி அதில் 2 உப்போடு அந்த வெயில் நாட்களில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். சாதாரணமாகவே என்ன செய்யணும், இந்த மாதிரி வெயில் நாட்களில் காலையில் எழுந்திரிச்சதும் 1 லிட்டர் நீர் மோர், அதுக்கப்புறம் காஃபி டீ, சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போதும் 1 லிட்டர் நீர் மோர், அதுக்கப்புறம் காஃபி டீ. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறது தான் டீஹைட்ரேஷன்லாம் பார்த்துக்கணும். டீஹைட்ரேஷனும் சால்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். நிறைய வேர்க்கிறவங்க 2 உப்பு போட்டு குடிக்க பார்க்கணும். அது போன்ஷா குடிச்சிக்கலாம் வெளியில். அப்புறம் வெளியில் வந்துட்டு நீங்கள் ஒரு 100 ml விற்கிற இளநீருக்காக போகிறத விட ஒரு 200 ml இளநீர் கரும்பு ஜூஸு, அவங்க சக்கரை வியாதி இல்லாதவங்க, அது வந்து 25 ரூபாய் கிடைக்கும்போது நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 500 ml தண்ணி குடிச்சிடுவீங்க. ஆனால் இளநீரில் 100 ml இளநீ கூட இருந்துட்டு போயிடலாம். ஸோ இளநீர்னு குடிக்கும்போது தண்ணி நிறைய குடிக்கிறோமான்னு பார்க்கணும். தேங்காய் அது சில நேரம் அது அவருக்கு வியாபாரிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ அதில் குறைவான தண்ணியை ஒரு இளநீக்கு 70 ரூபாய் கொடுத்து குடிச்சிட்டு நான் போகிறேங்கிறத விட இந்த மாதிரி மாற்று அது மோராவோ அந்த கரும்பு ஜூஸாவோ இல்லை ஃப்ரூட் ஜூஸ்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத இடமா பார்த்துக்கணும், ஹைஜீனான இடமா பார்த்துக்கணும் ஜூஸ் வியாபாரிகள்லாம். இப்போ ஜூஸ் தயாரிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹைஜீனை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அவங்க ஐஸ் நல்ல இடத்துல வாங்கணும், அப்புறம் சேகரிக்கிற இடங்கள் நல்ல இடமா இருக்கணும், ஜார் நல்ல சுத்தமாக டெய்லி வெந்நீரை வச்சு கழுவுற மாதிரி இருக்கணும், அவங்களும் கையை அடிக்கடி கழுவிக்கணும், கையை போட்டு எதையுமே அதில் ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஸ்பூனை வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கைனா கழுவிட்டு நான் சுத்தமானதோ கையுறை உபயோகிச்சோ அதை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதை குடிச்சிட்டு வர்ற பாதிப்புகள் வராது. ஸோ அப்புறம் தண்ணீர் நல்ல சுத்தமான தண்ணியில் பேதி ஆகுதுன்னா வயசானவங்களுக்கெல்லாம் 2 தடவை போனாலே மருத்துவரை தேடி போக பார்க்கணும். அவங்கெல்லாம் 4-5 தடவை போயிட்டு மோசமாகி இங்கே வரணும்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் அவங்கள பார்த்தாலே கைப்பிடிச்சி தாங்களாக கூட்டு வர மாதிரி இருந்தாங்களோ அவங்க மருத்துவர் சொல்லாமலே சேர்த்து 1 நாளாவது மருந்து ஏற்றிட்டு போகிறது நல்லது. காசை மிச்சம் பண்ணுறோன்னு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் மோசமாக்கி திரும்ப கொண்டு வந்து அது 1 நாள் வைத்தியத்தை 4 நாள் வைத்தியமாக்குறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ பேதிக்கு கொஞ்சம் பயப்படணும். அந்த பேதி இருக்கிறவங்க சக்கரை வியாதிக்காரங்களாக இருந்தால் அவங்க சர்க்கரையை அளவை பார்த்து மாத்திரை இன்றைக்கி சாப்பிடவா
நைட்டில் மாத்திரையை ஸ்கிப் பண்ணி காலையில் போட்டுக்குவான்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு மிட் நைட்டில் குறைஞ்சி போகலாம் உணவு எடுக்காதனால. அதெல்லாம் அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த மாதிரி நேரங்களில். மற்றபடி எல்னினோங்கிறத நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு வெக்க அதிகமாக இருக்கா, இல்லைன்னா மழை பெய்யுதா. மழை பெஞ்சால் தண்ணி வேணும், அதை சூடாகவே குடிச்சிக்கலாம். டீ பால்னும் குடிக்கலாம், இல்லைன்னா காஃபியும் வேணால் குடிச்சிக்கலாம். அதில் நமக்கு வேண்டியது 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கோமான்னு பார்க்கணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளே 2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா அது பொதுவாக நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போதுமானது, வீட்டில் இருக்கவங்களுக்கு போதுமானது. ஓகே ஓகே டாக்டர். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் இன்னைக்கு இளநீ குடிச்சிட்டேன், அதனால் வந்து இன்னைக்கு தண்ணியை குடிக்க தேவையில்ல, எனக்கு ஃபுல்லாக வந்து ஹைட்ரேட் ஆகியிருக்கோம் அப்படின்றதான். நீங்கள் சொல்லும்போது தெரியுது அது எவ்வளோ அளவுக்கு அந்த இளநீ தண்ணி இருக்குன்றதும் வந்து முக்கியம். அது நீரோட அளவு கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது வந்து கண்டிப்பா புதுசா இருந்திருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எல்னினோ வரதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்றது நியூஸ்ல பார்க்க முடியுது. ஏன்னா போடும்போதே எல்னினோ வருது, இதில் வந்து அதிகமான வறட்சி வரலாம், அதுக்கப்புறமா வெள்ளம் வரலாம், யார் யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றதுல போடும்போது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதில் அப்படின்றது நியூஸில் பார்த்தோம் டாக்டர். முக்கியமாக அப்படி ஆகுமா? ஒரு ஹீட்னால இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பருவகாலம் இப்படி ஒரு மாற்றம் வர்றதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இஷ்யூ வருமா? எதெல்லாம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸை வந்து பாதிக்கும் இந்த ஹீட் அப்படின்றத சொல்ல முடியும்? இல்லை, இந்த வெப்ப அலை வீசுகிற நாட்கள்னு இருக்குது. வெப்ப அலை வீசும்போது என்ன நடக்கும்னா, நம்முடைய சென்னை மாதிரி நகரங்கள்லேயும் கடற்கரை ஓரமாக இருக்கிற நகரங்கள்லேயும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். நம்முடைய உடல் வந்து நம்ம வெப்பத்தை எப்படி ரெகுலேட் பண்ணணும்னா, உள்ளுறுப்புகள் சூடாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணீரை வெளியே ஏற்றி நம்முடைய உடல் மேல் பகுதிகளை குளிர வச்சு அதன் மூலமாக உள்ளுக்குள்ள உறுப்புகளையும் குளிர வைக்கிறது தான் நம்முடைய உடலுடைய இயற்கையான தெர்மோ ரெகுலேஷன். இப்போ இந்த ஹீட் வேவ் அதிகமாக இருக்கிறப்ப ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்னா, வேர்வையை வெளியில் வர விடாமல் உள்ளே இருக்கிற சூட்டை அதிகமாகி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வந்து டீஹைட்ரேஷனால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்கை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது தான் நீங்கள் சொல்கிற மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கெலாம் வாய்ப்பு. ஸோ அதனால் நம்ம தண்ணீரை ஒழுங்காக குடிக்கிறதும், வயதானவங்க கோமார்பிடிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோய், கர்ப்பிணிகள் அல்லது மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தவங்க, இவங்கெல்லாம் வந்து காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயில் நாட்களில் வெளியில் வராமல் இருக்கிறதே மேல். அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் 10 மணிக்கு உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வர்ற மாதிரி திட்டம் வச்சுக்கிறது நல்லது. இது தவிர அந்த நேரங்களில் தண்ணீர் எவ்வளோ அதிகமாக பருகணுமோ பருகிறது நல்லது. வீடுகளில் அவங்களுக்கெல்லாம் ஏசி போட நாள் பூரா போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 26ல் போட்டு வைக்கிறது தப்பு கிடையாது. ஜன்னல்களில் அதன் மூலமாக ஹீட் ரேடியேஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஜன்னல்களில் திரைச்சீலைகளை பயன்படுத்தலாம், ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நல்லது. இதுதான் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. தவிர அவங்கள்ட்ட பேசும்போது, உட்காந்து எந்திரிச்சு நடக்கும்போது ஏதாவது மாற்றம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவங்கள தண்ணி குடிக்க வைக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாம் குடிச்சிட்டேன், ஆனால் சாயந்தரம் ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரால் பவுடர் கூட கரைச்சி 1 லிட்டர் தண்ணீரை 7 மணிக்குள்ளே குடிக்க வைக்கிறது நல்லது. ஏன்னா அதில் சால்ட் ரீப்ளேஸ் ஆகும். அதாவது சோடியம் இல்லாமல் போகிறத வந்து ஹைப்போநாட்ரேமியா அப்படிமா. சோடியம்னு நம்ம உப்பு தான். உடலில் அந்த தண்ணீரில் வேர்வையில் வெளியில் போகிற அந்த உப்பு ரீப்ளேஸ் ஆகலைன்னா, வயசானவங்க 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட போகிறது வந்து ஹைப்போநாட்ரேமியா, ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி தான். அதாவது ஒரு மயக்க நிலையில் தான் ஆஸ்பத்திரிக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஸ்ட்ரோக் இருக்கலாமோன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு போகிறதுக்கு முன்னால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து 20 நிமிஷத்தில் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடும். இப்போல்லாம் அரை மணி நேரத்தில் வந்துடும். அதில் பார்க்கும்போது சோடியம் கம்மியாக இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் கூட ஆகும். நல்லா அவங்க மூளையெல்லாம் நல்லா ஆயிடுவாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் மாதிரியே நினைவு தப்பின மாதிரியே அவங்க பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சோடியம் இல்லாமல் போகிறது நம்மளை பாதிக்கும். அது குழந்தைங்கள்லேருந்து, இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எவ்வளோ வெயில் காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்மளை மாதிரி கோடைக்கால கிளைமேட் இருக்கிற நாட்களில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர். இப்போ நிறைய பேர் நம்ம சொன்னீங்க உடல் வந்து வேர்த்து தான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு எனக்கு வேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே வேர்த்து குளிச்ச மாதிரி தான் ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறோம். அப்படி இருக்கும்போது இன்னமும் சில பேர் வந்து எனக்கு வேர்க்கிறதே இல்லை, எனக்கெல்லாம் பாரு எவ்வளோ வெயில் அடித்தாலும் வேர்க்கிறதே இல்லைன்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. அது ஏதாச்சும் ஒரு வந்து குறைபாடாக இருக்குமா, இல்லை அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா, அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம உடலை பொறுத்தல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பான். வேர்க்காத உடம்புகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும், அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஏதாவது கஷ்டம், இப்போ தலைவலி வருது, திடீர்னு கொமட்டல் வருது, வாந்தி வருது, மயக்கமாகிற மாதிரி இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கான்சன்ட்ரேஷனில் தூங்கணும் போல் கொட்டாவியாக வருது அப்படின்னா தே லேக் வாட்டர், ஹைட்ரேஷன் வேணும் அவங்களுக்கு.
அப்போ அதில் சால்ட்டு வேணுமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இது தவிர நம்முடைய யூரின் வந்து இந்த கோடை நாட்களில் ஒரு பெரிய இண்டிகேட்டர். கண்டிப்பா. யூரின் மஞ்சளாக போச்சுன்னா தண்ணி குடித்தது பத்தலை, ம். யூரின் கொஞ்சமாக போச்சுன்னா தண்ணி குடித்தது பத்தலை. மழை நேரத்தில் எப்படி நம்ம எவ்வளோ குடித்தாலும் குடிக்காட்டிலும் போய் நின்னா ஆமா. நிறைய போகிற மாதிரி போச்சுன்னா ம். நல்லா குடிச்சிருக்கோம்னு அர்த்தம். ம். கொஞ்சமாக போச்சுன்னா குடிக்கல. இது தவிர யூரினே போகாமல் ஒரு 4 மணி நேரம் ஆச்சுது, நேச்சர் ஸ்காலே இல்லாமல் நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். ஓகே. இதிலிருந்தும் நம்ம தண்ணி குடிக்கிறத அதிகப்படுத்திக்கலாம். கண்டிப்பா டாக்டர். இப்போ அந்த இது ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த யூரின் போற விஷயங்கள். இப்போ யூரின் அது மட்டும் இல்ல, தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்ல. நம்ம சத்தான பொருட்கள் எது எடுக்கிறதுனாலுமே இப்போ ஒரு விஷயம் என்ன பேசப்படுது, நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுறது என்னன்னா, அதுக்கு அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒண்ணு இருக்குது. தண்ணியுமே நம்ம நிறைய குடிக்கணும், நிறைய குடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாட்களா சொல்லிட்டு இருந்தது போக, அதுலயும் வந்து ரொம்ப அதிகமா போயிடாதீங்க. உங்களோட உள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருமே யூரினோட போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு இப்ப இருக்கிற இன்னைக்குன்னு எடுத்துப்போமே, இந்த வெயிலுக்கு எவ்வளவு குடிக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி அதிகமா எடுக்கிறதுலயும் ஒரு வந்து தடை வர மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படுதுல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இப்போ தண்ணீர் அதிகமாக குடித்து இறந்து போனது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரூஸ்லி டெத்தை தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆமா. ஆமாம். அது வந்து அவர் அந்த அந்த நாளில் அன்னைக்கு எப்படி அது அதிகமாச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம நார்மலாக வந்து நம்முடைய உடம்பு வந்து 1.5 லிட்டர் நீரை வெளியேற்றும் ஒரு ம். நாளைக்கு. ஆனால் நம்ம வந்து பகலில் தான் நமக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கான அவசியம் உடம்பு வந்து தேடல் இருக்கும். ஏன்னா ஆமா. நைட்டில் நம்ம தூங்குற நேரம். ம். அதனால் பகலில் அந்த 1.5 லிட்டர் கூட ஒரு 1/2 லிட்டரா 2 லிட்டர் குடித்தா ஓகே. போதுமானது. ம். ம். இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ம். வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது இந்த வெயில் நேரத்தில் கூட 1 லிட்டர் எடுத்துக்கலாம் எல்லாருமே. ம். 3 லிட்டரா எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு. வேர்க்கிற உடம்பு இருக்கிறவங்க. அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப அதிகமாக வேர்க்கிறவங்க அதுக்கு மேலே போகணும். வெயிலே நின்று வேலை பார்த்துட்டு வேறவையாக இருக்கிறவங்க அதிகமாக போகணும். அது எவ்வளவு குடிக்கலாங்கிறது அவங்க உடம்பு தேடல் தான். அது தாகம் எடுக்கிறப்ப குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே. நம்ம இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டருக்கும் சாதாரண தண்ணிக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஸ் வாட்டர் குடிக்காதவங்க கூட தண்ணி குடிக்கிறப்ப தண்ணிக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா உடனே தாகம் அடங்கின மாதிரி காமிக்கும். ம். ஆனால் உடலோட தேவை அதில் அடங்கிருச்சாங்கிறது ஓகே. நமக்கு தெரியாது. ம். ம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வெறும் தண்ணியை குடிச்சிங்கன்னா தாகம் உங்களை கேட்குது. உங்களுக்கு ஆமா. தண்ணி தாகம் இருக்குமானா உங்கள் உடலுக்கு தேடல் இன்னும் தண்ணி ம். கேட்குதுன்னு அர்த்தம். அதே நீங்கள் குடிச்சிட்டிங்க போதுங்கிற மாதிரி இருக்குன்னா அது தேவையில்லைங்கிறது அர்த்தம். உடல் கொடுக்குற சிக்னலை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே டாக்டர். சில பேர் வந்து தண்ணி குடிச்சானா அதிகமா தவிச்சிட்டே இருக்குது. தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும் போல இருந்துட்டே இருக்குன்னா, அது நார்மலா இல்ல அது வந்து ஏதாச்சும் பார்க்க வேண்டிய ஒண்ணு விஷயமா டாக்டர்? தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும், தோணிட்டே இருக்கு எனக்கு அப்படின்றதெல்லாம். இல்ல அது வந்து உடலுடைய தேடலா இருந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது. ம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய இப்ப இந்த கொஃபைன் மிக்ஸ் பண்ணி தான் கோக்கு, ம். எல்லா கம்பெனிகளும் அந்த குளிர்பானங்கள உருவாக்குற கம்பெனிகள்லாம் சில அடிக்ஷனுக்காக சில இத ஓகே. சேர்த்துருவாங்க. இப்ப நீங்க கோக் குடிக்காம இருந்தா குடிக்க மாட்டீங்க. குடிச்ச ஆமா. அன்னைக்கு இன்னும் குடிக்குமா குடிக்கணும்னு குடிக்குமான்னு தோணும். ஆமா. ஸோ அந்த மாரி அடிக்ஷன் உள்ள உணவ நீங்க நீர் ஆகாரத்த நீங்க பருகி, அதுல வர்றதா இருந்தா அத நீங்க சஸ்பெக்ட் பண்ணுங்க. ம். ம். பட் சாதாரண தண்ணீல அதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே. அப்படி ரொம்ப வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை நீங்க 1 லிட்டர் நீர் மோரோ, 2 உப்பு போட்ட ஏதாவது ஒரு நீர் ஆகாரத்த பருகுனீங்கன்னா, தென் மாவட்டங்கள்லாம் போன் சின்ன சர்பத்துல 2 உப்பு போட்டு ஆமா. குடிக்கிறது உண்டு. எலுமிச்சம் ஜூஸ்ல 2 ம். உப்பு போட்டு குடிக்கிறவங்க உண்டு. அந்த மாரியான ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா, உங்க உடம்புல தாகம்ங்கிறது குறையறத நீங்க பார்ப்பீங்க. ஓகே. ஆமா. ஓகே டாக்டர். தாகம் அதிகமா இருக்குன்னா, நிச்சயமா நீங்க சால்ட் டிப்ளீஷன்னாலயும் அது ம். கேட்கலாம் உங்களுக்கு. ஓ! ஓகே டாக்டர். இப்போ இந்த எல்னினோ வருது அப்படின்றதுனால, இப்போ திருமணம் நிகழ்வுகள் அதிகமா இருக்கு. மேரேஜ் சீசன் வந்து நெறைய போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து மேரேஜஸ் அப்படின்னு வந்துட்டுருக்கு. இதில இன்னொரு விஷயங்கள் வந்து மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ அடுத்ததா அதிகப்படியான வெப்பம் வருதுன்னு சொல்றாங்க. இதனால குழந்தை பிறப்ப வந்து தள்ளி போட்டுடலாமா? இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு பிளான் கூட இப்போ நெறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வறட்சி காலங்கள்ல, இந்த அதிக வெயில் காலங்கள்ல வந்து குழந்தை பிறக்குதுன்னா அதை எப்படி பார்த்துக்கணும்? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல நமக்கு நவம்பர் வரைக்கும் தானா எல்னினோ அது வரைக்கும் தான் இருக்க போகுதுன்னு சொன்னா, நம்ம குழந்தைங்கிறது 10 மந்த்ஸுங்க தான். ம். அட்லீஸ்ட் 9 மந்த் கேலண்டர் மந்த் அது வேணும். அதனால அந்த அளவுக்கு இப்போ நமக்கு அதை யோசிக்கணுமா? அதனால குழந்தைய தள்ளி போடணுமாங்கிறது இல்ல. இப்போ குழந்தைங்க இருக்காங்க, இப்பதான் பொறந்திருக்காங்க, பிஞ்சு குழந்தைகள் இருக்காங்கன்னா, அவங்கள எப்படி பார்த்துக்கணும்? ஏன்னா நம்ம வந்து தண்ணிய குடிச்சிடுறோம். ஸோ நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்றது நமக்கு புரியுது. குழந்தைகள் என்ன அவங்களுக்கு செய்யுது அப்படின்றது வந்து அம்மாவை தவிர மத்த யாருக்குமே புரியாது. அவங்களுக்கே சிலது வந்து புரியாது. எதுக்கு அழுகுது குழந்தை அப்படின்றதே. ஸோ அப்படி இருக்கும்போது கைக்குழந்தைகள எப்படி இந்த வெயில் காலங்கள்ல வந்து பார்த்துக்கணும்? அவங்களுக்கு என்னெல்லாம் மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சு தரணும் அப்படின்றத சொல்லுங்க டாக்டர். கை குழந்தைங்கள பொறுத்தளவுல இப்ப நம்ம வந்து வீட்ல மாடு வச்சு பழக்கப்படுத்துறவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ம். எவ்வளோ தூரத்துக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு, தண்ணி, என்னென்ன குடுக்குறாங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு மாடு
மாடு வந்து பால் நிறைய கறக்கும். அதே தான் பெண்களும் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைக்கு வேண்டிய எல்லாமே தன் மூலமாக போகுது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட அவங்க நிறைய தண்ணியை குடிக்க பார்க்கணும். வெப்ப காலங்களில் அவங்க எவ்வளவு நீராகாரமாக பருகுறாங்களோ அவங்க பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பழம், காய், பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாம் பயாலஜிக்கல் வாட்டர் இருக்கும். அது நம்மளை ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு வெள்ளரிக்காயை சாப்பிட்டா அதில் கிடைக்கிற ஒரு திருப்தி வேறு எதுலேயும் கிடைக்காது. அதே மாதிரி பழங்கள், ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், இப்போ மாம்பழ சீசன். மாம்பழத்தை ஒரு பழமாக சாப்பிட முடியாது. வாழைப்பழம் சாப்பிடலாம். ஒரு அரைப்பழம் ஒரு வேளை உணவில் எடுத்துக்கலாம். அடுத்த அரைப்பழத்தை அடுத்த வேளைக்கு இது தள்ளி சாப்பிடலாம். மற்றபடி இப்போ பலாப்பழமும் சீசன் தான். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை கொஞ்சமாக 3 தடவையும் எடுக்கிறதோ, 3 வேளை உணவுலையும் எடுத்துக்கிறதும், அதுக்கு நடுவில் அவங்க தண்ணீர் ஆகாரமாக என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ, நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவ்வளவாகவே எடுத்துக்கலாம். பொதுவாக ஜூஸுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதாவது வெளியில் போய் வேறு வழி இல்லாமல் குடிக்கிறத விட்டுருங்க. நமக்கு பழத்தில் கிடைக்கிற சத்தெல்லாம் ஜூஸில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜூஸாக குடிக்கிறதுனால நமக்கு நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் போடுவாங்க, சர்க்கரை சேர்ப்பாங்க, கார்போஹைட்ரேட் தேவையில்லாமல். அது மாதிரி அதில் பால் ஊற்றுவாங்க. அதில் தேவையில்லாமல் இன்னும் கலரிங் ஏஜென்ட்ஸு, அந்தந்த பழத்துக்கு ஏற்ற ஒரு க்ரஷர் ஸ்வீட்னஸ் மாதிரி போட்டு அந்த டேஸ்ட்டை கூட்டக்கூடிய குறைஞ்ச பழத்தில் நிறைய வியாபாரம் பண்ணணும் அவங்க. ஸோ அந்த இது வந்து வீட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில்னா கிளியர் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஃபில்டர் பண்ணி. அப்போ கூட அந்த சக்கைகள்லாம் தூர போடாமல் அதையும் சேர்த்து வச்சு கடைசியில் பியூரே மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. அது அந்த மாதிரியான ஒரு பழங்களை வீட்டில் தாய்மார்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர். ஸோ எல்னினோ வரப்போகுதுன்றதுல எல்லாருமே ஒரு நிறைய நியூஸ் பார்த்தோம். அதில் என்ன நடக்கும், வானிலை சார்ந்து என்ன நடக்கும்ன்றது போக அதுக்கு நம்ம எப்படி வந்து தயாராகணும், ஸோ மெடிக்கலாக நம்ம எதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். அதாவது இந்த தலைமுறை வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விகள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எலெக்ஷனில் இந்த மாபெரும் வெற்றியை சின்ன குழந்தைங்க தான் கொடுத்துருக்காங்க, அல்லது இந்த ஜென்சி தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி உங்களுடைய கேள்வியில் உள்ள அத்தனையுமே வந்து வித்தியாசமாக இருந்தது இன்னைக்கு. வாய்ப்புக்கு நன்றிம்மா. நன்றி டாக்டர்.